அஸ்ஸலாமு குட் மார்னிங். நான் பேச கேக்குதா? குட் மார்னிங் அக்கா, கேக்குது. ஓகே. இப்ப இப்ப நீங்க நேத்து ஃபுல்லா என்எல்பி படிச்சு முடிச்சீங்க சரி? அதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல அக்கா. மத்தாக்க ஓகே, டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்ப இந்த எழுதிய நீங்க சார்ட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் கிப்ஸ் சக்தி அதை படிச்சு முடிஞ்சு கொஸ்டின் செய்யக்கூடாது. சரியா? அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்றதுன்றது. இப்ப இன்னைக்கு வந்து என்ட்ரோபியை படிக்கணும். என்ட்ரோபி இன்ட்டு தமிழ்ல எழுதிருது. என்ட்ரோபின்னு தமிழ்ல எழுதுவேன். என்ட்ரோபி. சரியா? இப்ப இந்த பாடத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு இப்ப இதுல வந்து பஷையிலையும் 2027 எழுதுறாக்கள் 2 பேர் தான் நிக்கிறாங்க. மத்த எல்லாருமே வந்து இந்த பாடத்தை படிச்சாக்கள் இதுக்கு முன்னுக்கு. அப்ப எனக்கு என்ன வேணும்னா, நீங்க இந்த என்ட்ரோபி சம்பந்தமான கொஸ்டின்ஸ வந்து எப்படி பாக்குறீங்கன்றத பத்தி ஒரு ஐடியா வேணும். அதனால இப்ப நான் தார கொஸ்டின் சும்மா ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு வந்து நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றத பத்தி ஒரு ஐடியா இருக்கு. 2015 43வது 2015 43வது கொஸ்டினுக்கு. சரியா? விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை செஞ்சுட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்றத சட்ல எனக்கு போடுங்க. எனக்கு பார்க்கணும் நீங்க இதை எப்படி யோசிச்சு எப்படி செய்றீங்கன்னு. இப்ப இருக்கிற உங்களோட நாலேஜுக்கு. சரியா? நான் சொல்லி தருவேன், பயப்பட வேணாம். எனக்கு இப்ப செஞ்சு போடுறீங்களா? 2015 43. ஓகே. ஓகே. எல்லாரும் உங்களோட ஆன்சரை போடுங்க சட்ல.
அப்பதான் எனக்கு சொல்லி தரேன் எப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னு பாக்கேன். $45, 2, 4, 10, 27, 29, 32, 60. உங்களோட ஆன்சர்களை போடுங்க. சரி, எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா ஏன் நீங்க ஃபோர்த் ஆன்சர் சொன்னீங்கன்னு சொல்லி. அக்கா, இப்ப மூடிய தோல நீராவி ஒடுங்குதுன்ற நீராவி அந்த நீரா அது நிறைய மூலக்கூற்றோட கவர்ச்சி விசையை உருவாக்கும். இதனால அந்த சக்தி விடுவிக்கப்படும். இந்த சக்தியான சூழலுக்கு வெப்ப சக்தியா மாறி வெளியே போயிருக்க இந்த மூலக்கூறுகள் இந்த சூழலில் துணிக்கைகளை இயக்க சக்தியான அதிகரிக்கும். அப்ப ரெண்டாவது கூற்று சரியா வரும். இப்ப முதலாவது கூற்றை பற்றி பார்க்க இந்த சூழலுக்கு இந்த வெப்ப சக்தி இழந்தா இந்த வெப்ப சக்தி இந்த என்டல்பிக்கு தான் இந்த தங்கி இருக்கும். என்டல்பி வெப்ப சக்தி வெப்பத்துல தங்கி இருக்கும். இங்க வெப்ப சக்தி போனா இங்க என்டல்பி அதிகரித்து போகணும். குறைந்து போறபடியா அது முதலாவது கூற்று பிழை, ரெண்டாவது கூற்று சரி. அப்ப நாலாவது ஆன்சர். ஓகே, முதலாவது ஆன்சர் போட்டால் முதலாவது ஆன்சர் ஏன்னு சொல்றீங்களா? E10. ஓகே, நாங்க பாப்போம் சரியா என்ன ஆன்சர் வருதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் தியரியை படிச்சு தந்துட்டு அந்த கொஸ்டினை செய்யணும். இப்போ என்ட்ரோபின்னு சொல்றது நீங்க ரிசோர்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தந்திக்கிறாங்க. ஒரு தொகுதியில எழுமாற்று தன்மை ரெண்டம்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு தான் தந்திக்கிறாங்க, எழுமாற்று தன்மை. ஒரு தொகுதியில எழுமாற்று தன்மை தொடர்பான ஒரு அளவீடு அப்படின்னு சொல்லி தான் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா எழுமாற்று தன்மைன்னா என்ன அப்படின்னா என்ன, அந்த வேர்டால எதையுமே உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலாது சரியா. அப்ப அதனால நீங்க எப்பயாச்சும் டெபினிஷன் கேட்டாங்கன்னா பேப்பர்ல ஒரு தொகுதியில எழுமாற்று தன்மை தொடர்பான ஒரு அளவீடுன்னு எழுதணும். ஆனா உண்மையா நீங்க இந்த வேர்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து அர்த்தம் எடுக்கல. அப்ப நாங்க இதை வேற விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் சரியா. இப்ப என்ட்ரோபினா என்னன்னா ஒரு எப்படி சொல்லணும், ஒரு 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 தொகுதி கொண்டிருக்கிற சக்தியை எவ்வளவு தூரத்துக்கு அது பரவல் அடைய செய்யறதுக்கான ஒரு அளவீடு அப்படின்னா இந்த மாதிரி. இப்ப இயற்கை எப்பயுமே என்ட்ரோபி அதிகரிச்சு கொள்ளத்தான் பார்க்குமா. என்ட்ரோபி அதிகரிக்கிறதுன்றது தனக்கிட்ட இருக்கிற சக்திய பரவல் அடைய செய்யறது.
இப்ப என்ன சொல்றேன், நான் இப்படி ஒரு பாக்ஸ்ல ஓரளவு சக்தி 2 ஜூலோ என்னமோ சக்தி இருக்குது. இந்த சக்தியை வந்து பரவலடை செய்யணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பரவலடை செய்யுதுன்னா அது அந்த சக்தி அதே 2 ஜூல் பெரிய ஒரு கனவளவுல பறந்து போயிட்டு இருக்கணும். சரியா? அப்படி பறந்து அவர் வந்து ரிலீஸ் ஆக்கப்பட்டாருன்னு சொன்னா அதை நாங்க சொல்றது என்ட்ரோபி கூடுதுன்னு சொல்லி. சரியா? இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்மை எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பொம்மை வந்து தக்காவே ஈக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒரு இப்படி ஒரு ஷேப்ல இருக்குதுன்னு சொன்னா அது வந்து வெடிக்கதான் எப்பயுமே விருப்பம். ஏன்னா அது உள்ளுக்கு வச்சுக்கிற சக்திய அது வெளியே ரிலீஸ் பண்ணி வெடிச்சிடணும். அதுதான் அதுல ஆசை. அப்படி அது ரிலாக்ஸ் ஆகி என்ன நடக்கும், தனக்கு சுயாதீனம்னா தனக்கு சுதந்திரமா செய்யலும். சரியா? அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எப்பயுமே இயற்கை வந்து விருப்பமா இருக்கும். இப்ப நீங்க விருப்பமா உங்களை யாரு சரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறேன்டா, உங்களை ரிலாக்ஸா விடணும்னு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சுட்டு நீங்க உங்களோட பாட்டுக்கு இருக்கணும். யாராச்சும் வந்து அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அது செய்யாது, இது செய்யாதுன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்க அதுக்கு விருப்பமும் இல்லை. அப்ப இயற்கையும் அப்படித்தான். எப்பயுமே வந்து ரிலாக்ஸா ஒரு இடத்துக்கு பறந்து போயிட்டு தனக்கு இருக்கிற சக்தியெல்லாம் பறந்து கொடுத்து சுதந்திரமா செய்யதான் விருப்பம். இப்ப டயர் ஒன்று எடுங்க. டயரை நீங்க ஏன்னா காத்தடிச்சு டயர் காத்தடிக்கிறீங்க. ஆனா டயர் என்னத்துக்கு விருப்பம்னு சொன்னா பஞ்சர் ஆகதான் விருப்பம். பஞ்சர் ஆகி என்ன நடக்கும், அந்த டயருக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற காத்து அப்படியே வெளியே ஒரு பெரிய அளவான இந்த வளிமண்டலத்துக்கு பெரிய ஒரு கனவளவுக்கு பரவல அடைஞ்சிடும். அதே மாதிரி நீங்க ஐஸ் கட்டி எடுங்க. ஐஸ் கட்டி நீங்க தான் ஐஸ் கட்டி உருவாக்குறீங்க. இப்படி ஒரு ஒரு ஷேப்பிக்கிற பாக்ஸோ என்னமோ ஒரு ஷேப்புக்குள்ள தண்ணியை போட்டு அவரை அந்த குட்டி வட்டாரத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க. ஐஸ் நீங்க சும்மா தூக்கி வெளியே வச்சீங்கன்னா என்ன நடக்கும், உருகத்தான் பாப்பாரு. உருகி என்ன நடக்கும், ஒரு இடத்துல இருக்குமே இப்படி இல்லையே ஒரு பெரிய கனவளவுக்கு பறந்து போயிட்டுவாரு, சுதந்திரமா செய்ய பாப்பாரு. அதே மாதிரி அகிலத்தை எடுத்தீங்கன்னா பிக் பேங் தியரின்னு சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த அகிலம் வந்து பிரசாரணம் அடைய விரிவடைஞ்சு கொண்டு போகத்தான் விருப்பம். எல்லாமே இயற்கையா இருக்கிற எல்லாமே வந்து சுதந்திரமா அசைய விருப்பமானது. சரியா? அப்ப அதை நான் இப்படி உதாரணங்கள்ல காட்டிக்கிறேன். இப்ப இந்த ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி வந்து ஒரு இடத்துல கட்டுக்கோப்பா இருக்காம எல்லா இடத்துலயும் பறந்து தெரிஞ்சு விரிஞ்சு போயிட்டு சுதந்திரமா அசைகிறது. அத அப்படியான அந்த இயல்புக்கு தான் நாங்க சொல்றது என்ட்ரோபின்னு சொல்லி. சரியா? இப்ப இந்த இந்த 4 சந்தர்ப்பத்தையும் பாத்தீங்கன்னா இந்த 4 சந்தர்ப்பத்தையும் அதுக்குள்ள இருக்கிற சக்தி பெரிய ஒரு கனவுல பறந்து போயிட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நாங்க என்ட்ரோபின்னு சொல்றோம். சரியா? என்ட்ரோபிய அதிகரிச்சு கொண்டிருக்குதுன்னு சொல்லி தனக்கிட்ட சுதந்திரத்தை அதிகரிச்சு கொண்டிருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த மெத்தட் மட்டும் இல்ல, இன்னொரு மெத்தடாலையும் சொல்லிடுறேன். இயற்கை வந்து எப்பயுமே ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னா ஒரு டிசார்டர்லைக்கு தான் விருப்பம். எல்லாமே நீட்டா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்ப நீங்க யோசிங்க, நீங்க வந்து டேபிள்ல உட்காருறீங்க, உங்களோட புக் எல்லாம் இழுத்து போட்டு இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க, அடுக்கி ஒவ்வொரு செக்ஷனா அடிக்கடிக்கு வைப்பீங்க. சரியா? அப்படி இருக்க எதிர்பார்த்து வைப்பீங்க. ஆனா ஒரு நாள் 2 நாள் தான் அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே குழம்பி ஒரு நீட் இல்லாம நீட்னஸ் இல்லாம தான் இருப்பீங்க. சரியா? அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள். சரியா? நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அழகா எழுத ட்ரை பண்ணாலும் கடைசியில போக போக ஸ்டார்ட் தான் அழகாக்கும், போக போக கீறி போவீங்க. ஏன்னா ஒழுங்கு இல்லாம இருக்கிறது வந்து கூட கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்களுக்கு. சரியா? நான் இது பொதுவான ஆக்களை வச்சு சொல்றது. சரியா? அந்த மாதிரி தான் இயற்கை வந்து இப்ப டயரை வந்து யோசிச்சு பாருங்க. டயர் வந்து நீங்க டயருக்குள்ள காத்து இருந்துச்சுன்னு சொன்னா அது பெக் ஆகி அழகா நீட்டா இருக்குது. இதே டயர் பஞ்சர் ஆகிருச்சுன்னு சொன்னா அதுல இருக்கிற காத்து வந்து அதுக்கு இஷ்டப்படி அங்க இங்க போயிட்டு நீட் இல்லாம இருக்குது. ஒரு ஓர்டர் இல்ல, டிஸ்ஆர்டர்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஓர்டர் இல்லாம இருக்கிறது. அதுவும் வந்து அப்ப சுதந்திரம் அங்கங்க அசையக்குறை நடக்குது, அதுல நீட்னஸ் குறையுது. சரியா? அப்படி டிஸ்ஆர்டரா இருக்கிறது, ஒழுங்கற்ற தன்மையை ஈக்கிறதையும் நாங்க என்ட்ரோபின்னு சொல்றோம். அப்போ என்ட்ரோபியை வந்து நான் 2 மாதிரி சொல்றேன். ஒன்று சக்தியை வந்து அது எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்கிட்ட இருந்து பரவலடைய செய்து, தனக்கு உள்ள வச்சுக்கிற சக்திய எவ்வளவு தூரத்துக்கு பரவலடைய செய்து, எவ்வளவு தூரத்துக்கு சுதந்திரமா செய்யுதுன்ற ஒரு அளவீட்டை வச்சு சொல்றேன். அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டிராமிக்கலுமோ அதுவும் வந்து என்ட்ரோபியை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அது சுதந்திரமா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றேன், என்கிட்ட இந்த டேபிள்ல 2 புக் தான் இருக்குதுன்னு சொன்னா நீட் கூடயா, அப்படி இல்லாட்டி 5 புக் இருந்துச்சுன்னா நீட் கூட இருக்கும். நான் நீட்டா வச்சிருப்பேன். எத்தனை புக் இருந்தா நான் நீட்டா வச்சிருப்பேன்? 2 புக். 2 புக்கை நீட்டா வச்சுக்கிறது லேசி. இதே 5 புக் இருந்துச்சுன்னு சொன்னா நீட்டா வச்சு கொள்ளையலாது. அதே மாதிரிதான்
நீங்க வீட்ல ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல உங்களோட ரூம்ல 2 பேர் தைக்கிறீங்கன்னா ஏதோ மேனேஜ் பண்ணி ரூம் ஒழுங்கா வைக்கும். இதே ஹாஸ்டல்ல 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 5 பேர் ஆட்கள் கூட கூட அதுல இருக்கிற டிஸார்டர் ஒழுங்கற்ற தன்மை கூடும். அப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல மூலக்கூறுகள் எல்லாம் கூடுதுன்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க ஒழுங்கா வைக்க மாட்டாங்க. வீட்ல நீங்க யோசிங்க, நீங்க ஸ்கூல் போக்கிட்ட வீடு காடு மாதிரி இருக்கும். நீங்க வீட்டுக்கு வரக்குள்ள அம்மா எல்லாத்தையும் வந்து ஒழுங்க வச்சு நீட்டா இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரா ஸ்கூல் விட்டு வர 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 வீடு வந்து திரும்பியும் என்ன நடக்கும், காடா மாற தொடங்கும். ஏன்னா மூலக்கூறுகள் அளவு நீங்க ஆட்கள் கூட 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 அதுல இருக்கிற டிஸார்டர் கூடுது. நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறது வந்து அந்த ஒழுங்கில்லாம இருந்தது தான். அப்ப அதை நாங்க வந்து டெல்டா அந்த என்ட்ரோபி கூடுதுன்னு சொல்லுவோம். சரியா? அப்படின்னா அது ஒரு அளவீடு. என்னத்தை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சுதந்திரமா அசையலுன்றதும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க நீட்டில்லாம இருக்கிறீங்கன்றதையும் குறிக்கிற ஒரு அளவீடு. சரியா? அப்ப இந்த என்ட்ரோபிக்கு நாங்க ஒரு எழுத்து கொடுக்குறோம். என்தல்பிக்கு எச்சுன்னு கொடுத்தோம் தானே, அந்த மாதிரி என்ட்ரோபிக்கு எஸ்ன்னு கொடுக்குறோம். சரியா? இப்ப இதை நினைவு வச்சுக்கோங்க. இப்ப நான் இப்படி இதை விளங்கப்படுத்துறதுக்கு காரணமும் நீக்குது. பிறகு இது கொஸ்டின் செய்யக்கூட தேவைப்படும். சரியா? இப்ப நான் சொன்னது விளங்கிச்சா? ஆமாக்கா. மத்தாக்களுக்கு விளங்கிச்சா? ஓதத்தா விளங்கின. ரெண்டு பேருக்கு தான் விளங்கிச்சா? விளங்கி. சரி, இப்ப நான் இந்த என்ட்ரோபியை எப்படி எப்படி வரைவிலக்கணப்படுத்திடுமோ அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். ஒன்று சக்தியை பரவ செய்யறத அதிகரிச்சு கொடுறதுக்காக இருக்கிற விருப்பத்தை எங்களுக்கு என்ட்ரோபின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்க நீட் இல்லாம இருக்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிச்சு கொள்ளணுமோ அந்த விருப்பத்தையும் என்ட்ரோபின்னு சொல்லலாம். அப்படின்னா சுயாதீனமா இயங்குறதுக்கு சுதந்திரமா இயங்குறதுக்கான விருப்பத்தையும் என்ட்ரோபின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட ரிசோர்ஸ் புக் படி எழுமாற்று தன்மையை அதிகரித்துக் கொள்வதற்கான விருப்பம். இந்த மூணையும் தான் அவங்க வந்து எழுமாற்று தன்மையின் ஒரு கஷ்டமான வேர்டால சொல்லிக்கிறாங்க. சரியா? இப்ப பேப்பர்ல கேட்டாங்கன்னா என்ட்ரோபியை பத்தி நீங்க இந்த எழுமாற்று தன்மையை வச்சு சொல்லுங்க. எழுமாற்று தன்மையை பத்தி அளக்குற ஒரு அளவீடு தான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லணும். இந்த ஒழுங்கற்ற தன்மை, சக்திய பரவ செய்யுது, அதெல்லாம் பத்தி சொல்ல போவானே. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னது. இப்ப நான் இப்ப டயரை வச்சு அதை வச்சு இதை வச்சு தானே சொன்னேன். இப்ப நாங்க சும்மா கெமிஸ்ட்ரியில இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப கெமிஸ்ட்ரியில தாக்கங்கள் ஈக்கலும் மற்றது நிலை மாற்றங்களும் ஈக்கலும். சில நிலை மாற்றங்கள்ல தெரியும், திண்மம் திரவமா மாறுறது, திரவம் வாயுவா மாறுறது, வாயு மாறுவது திண்மமா மாறுறது, திரவமா மாறுறது, அதுகள் தான் நிலை மாற்றங்கள். பௌதிக நிலை மாற்றங்கள் வருமே அது. இப்ப ஒரு திரவம் இருக்குது. ஒரு திரவம் வாயுவா மாறுற ஒரு தாக்கம் தந்திக்கிறாங்க. H2O லிக்யூட் கேஸா மாறுதுன்னு எப்பவுமே H2O லிக்யூட் கேஸா மாறுது. இப்ப இந்த தாக்கத்துல லிக்யூட் எப்படி உங்களுக்கு தெரியும், லிக்யூட் எப்படி இருக்குங்க, கேஸா மாறக்குள்ள அவர் என்ன நடக்குது, அவட இந்த ஏதாச்சும் ஒன்றை வச்சு என்ட்ரோபி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமான்னு பாக்கணும். உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். திரவம் வாயுவா மாறக்குள்ள அது சுதந்திரமா இயங்குற தன்மை வந்து வாயுக்கு கூடுது. அப்படின்னா இந்த தாக்கம் நடக்கிற திசையில அந்த வாயு சுதந்திரமா இயங்குறது திரவத்தை பார்க்க கூட தானே. அப்ப அவர்ட என்ட்ரோபி கூடன்னு நாங்க எடுப்போம். டெல்டா எஸ் வந்து பிளஸ்ன்னு எடுப்போம். இப்ப என்னன்னா என்ட்ரோபி வந்து நாங்க பாக்குறது இந்த டெல்டா ஹெச் பார்த்தோமே, விளைவுல என்தல்பில இருந்து தாக்கிற என்தல்பியை கழிச்சு ஒரு என்தல்பி மாற்றம் எடுத்திருந்தனே, அதே மாதிரி என்ட்ரோபிக்கும் என்திரப்பி நிக்குதே அதுக்கும் எடுக்க இயலும். சரியா? அப்படி எடுத்தா இதுல இந்த கழிச்சு வரப்போகுது. திரவத்துக்கா வாயுக்கா சுதந்திரமா இயங்குற தன்மை கூட? வாயுக்கு கூட. சரியா? எங்கால எழுதிட்டேன். திண்மம் திரவம் இருக்குது. இந்த சாரி இங்க எடுத்தீங்க திண்மமும் லிக்யூடும். இப்ப திண்மத்தையும் லிக்யூடையும் பார்த்தாலும் லிக்யூடுக்கு தனி சுதந்திரமா இயங்குற தன்மை கூட. அப்ப இவர் தனிக்கிட்ட கொண்டிருக்கிற என்ட்ரோபிட அளவு தாக்கிய விட கூடவா இருக்க போகுது. சரியா? ஏன்னா என்ட்ரோபின்றது உங்களுக்கு சக்தி பரவுறத வச்சு ஒழுங்கற்ற தன்மையை வச்சு சுதந்திரமா இயங்குறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண இடம். ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கோங்க, எடுத்து அதால எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அப்படி எப்படி எதால எக்ஸ்பிளைன் பண்ணிடுமோ அது வரைக்கும் நீங்க கொஸ்டின்ல பாத்துட்டு போனீங்கன்னா ஓகே. இப்ப இதுல ஈஸியா சுதந்திரமா இயங்குறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அப்ப இவருக்கு தான் என்ட்ரோபி கூட. இப்ப விளைவு என்ட்ரோபி மாற்றத்தை காணண்டா மாற்றம் ஒன்று காணணும் விளைவு தாக்கி தானே எப்பயுமே ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறேன். அப்ப இவட என்ட்ரோபி கூட இவரை விட. அப்ப கழிச்சா வாரது வந்து
பிளஸ்ல ஒரு நம்பர் தானே வரப்போகுது. அது விளங்குதா? டெல்டா எஸ் பிளஸ்ல வரப்போகுது. ஆமாக்கா. ஓகே, அப்ப என்ன நடந்துச்சு? இந்த பக்கத்துல இந்த தாக்கம் இந்த திசையில நடக்கக்குள்ள அவரோட டெல்டா எஸ் வந்து கூடிக்குது, என்ட்ரோபி கூடிக்குதுன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு உதாரணத்தையும் பாருங்க. திண்மம் திரவமா மாறுது. திண்மம் சொல்றது தக்காகி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள உட்பட்டது, ஒரு வடிவத்துல இருக்குது. அவர் திரவமா மாறக்குள்ள அவர் திண்மத்தை இருந்ததையும் பார்க்க திரவத்துல நல்லா ஒளி தெரிய இருந்தேன். அப்ப அவருடைய சுதந்திரத்துக்கு என்ன நடக்குது? கூடுது. அப்ப இந்த தாக்கத்துல டெல்டா எஸ் பிளஸ் என்ட்ரோபி கூடுது. சரியா? இப்ப திண்மம் வாயுவா மாறக்குள்ள அது இன்னமுமே சுதந்திரம் நல்லா கூடிடுச்சு. திண்மத்தில் தெரியும் எவ்வளவு துணிக்கைகள் பக்கா இருக்கும். இப்ப வாயுவா மாறக்குள்ள நடக்கும், நல்லாவே அவருக்கு சுதந்திரம் கிடைச்சிடும். அப்ப என்ட்ரோபி என்ன செய்யும்? கூடும். அதே மாதிரி நீர் கரைசல் இருக்குதுன்னு, நீர் கரைசல்ல ஒரு வாயு கரைஞ்சிக்கு. சரியா? அந்த நீர் கரைசல்ல கரைஞ்சிருந்த வாயு நீர் கரைசல் இப்போ கழட்டி விட்டுட்டு வாயு இப்ப வெளியே போகுது, வாயு மட்டும் வெளியே போகுது. சொல்லுங்க, இதுல வந்து என்ட்ரோபி கூடுதா இந்த திசையில இல்லாட்டி குறையுதா? கூடுது. 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 ஏன்னா நீர் கரைசல் என்ன, வாயு எப்படி நிற்கும்? நீரோட செட் ஆகி தானே நிற்கும். இப்ப இவர் வந்து வாயுவா தனியா வெளியே போறாருன்னா அவருக்கான சுதந்திரம் கூடுது. சரியா? என்தல்பியோட குழப்பவானும். சரியா? இது என்ட்ரோபி. இப்ப இவட என்ட்ரோபி கூடுது. அடுத்து திண்மம் வந்து நீர் கரைசலுக்குள்ள போகுது. திண்மம்ன்றது ஒரு சொல்லிட்டே தானே, அதை நீர் கரைசல்ல போட்டு அவருக்கு என்ன செய்யலாம்? இருந்ததையும் பார்க்க நல்லா நீருக்குள்ள ஓடி தெரியலும் தானே. அப்ப அந்த இடத்துலயும் என்ட்ரோபி கூடுது. இப்ப இது இப்படி எழுதிக்கிறேன்னு சொன்னா இதுல ஆப்போசிட் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு யோசிச்சு கொள்ளையில மாதிரி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இதுல ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போனா டெல்டா எஸ் மைனஸ் வரும். அது ஏன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஓகே, விளங்கிச்சின்னு நினைக்கிறேன். அப்படி அவங்களுக்கு விளங்கப்படுத்தா சொல்லுங்க. சரி, ஒன்றை நான் எதுக்கும் சொல்றேன். இப்ப வாயு திரும்ப திரவமாகுதுன்னு சொன்னா இந்த பக்கம் நடக்குதுன்னா இடது பக்கம் வாயு நல்லா ரிலாக்ஸா சுத்தி கொண்டு இருந்தாரு. இப்ப திரவத்துல வந்து வாயுட அளவுக்கு சுதந்திரம் தெரியலாவே. அப்ப அவர் சுதந்திரமா திரியறதுக்கான ஆற்றல் குறையுது. அப்ப அவருடைய என்ட்ரோபி குறையுது. அப்ப இவர் டெல்டா எஸ் மைனஸா வரும் இந்த டிரெக்ஷன்ல போனீங்கன்னா. சரியா? ஓகே, இப்ப நான் இங்க கொஞ்சம் நிலை மாற்றங்கள் எழுதிக்கிறேன். இது உங்களுக்கு இதே மாதிரி தான். இதுக்கு ஒவ்வொரு உதாரணம் எழுதிக்கிறேன், பார்த்தா விளங்கு. இப்ப சில தாக்கங்கள்ல வந்து தாக்கி வந்து விளைவுக்கு போக்கல என்ட்ரோபி கூடும், சிலதுல குறையும். இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா என்தல்பிக்கு நாங்க ஒரு கிராஃப் வரைஞ்சோம் தானே, அதே மாதிரி என்ட்ரோபி இந்த என்ட்ரோபிக்கும் ஒரு கிராஃப் ஒன்று வரைய போறோம். சரியா? இப்ப இந்த தாக்கத்தை எடுத்தீங்கன்னா solid liquid ஆகிற தாக்கத்தை எடுத்தீங்கன்னா லிக்யூடுக்கு தானே என்ட்ரோபி கூட. நான் இவரை S1 இவரை விளைவுகளை S2 தாக்கியால S1 எடுக்க நீங்க எழுதியிருக்கேன். சரியா? அப்ப இதுல S2 அளவு தான் கூடைக்க போகுது. அப்ப நான் விளைவு தாக்கின்னு எடுத்து எழுதினேன்னு சொன்னா வித்தியாசம் எனக்கு டெல்டா எஸ் பிளஸ் தான் வருது. அப்படின்னா என்ட்ரோபி அதிகரிச்சுக்குதுன்னு அர்த்தம். இப்ப என்ட்ரோபி அதிகரிக்கிறதுன்றது சுதந்திரம் கூடுறதுன்றது. நீங்க எப்பயும் விருப்பம் சுதந்திரமா இருக்கிறதுக்கு தான். அப்ப அதுதான் தொகுதிக்கும் ஹாப்பியான ஒரு விஷயம். அப்ப தொகுதி வந்து டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருந்தா தான் விருப்பப்படும். சரி, அது விளங்குதா நான் சொல்றது? ஓகே, ஃபாஸ்டா போறேன்னா சொல்லுங்க. இப்ப இதை ஒரு கிராஃப்ல குறிக்கணும்னா இப்ப தாக்கிகளோட என்ட்ரோபி குறவு தானே, அப்ப அது கீழே வரப்போகுது. விளைவுகள் என்ட்ரோபி மேல வரப்போகுது. தாக்கில இருந்து விளைவு தானே ஒரு தாக்கம் நடக்கும். அப்ப இப்படி காட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கே விளங்குது இங்க இருந்து அந்த என்ட்ரோபியோட அளவு கூடிக்குது. சரியா? அதே டெல்டா எஸ் பிளஸ் இப்படி காட்டுவீங்க. அதே மாதிரி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல நடந்துச்சுன்னா இப்ப H2O லிக்யூட் இருக்குது, இது H2O சொல்லிட்டா மாறப்போகுது. லிக்யூட்ல நல்லா ஒளி தெரிஞ்சுட்டு இருந்தவர் இப்ப ஒரு ஷேப்புக்குள்ள வந்து ஒரு திண்மமா மாற போறாரு. அவருடைய சுதந்திரம் குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த விளைவிட என்ட்ரோபி வந்து தாக்கிட என்ட்ரோபி விட குறைவா தான் இருக்க போகுது. S4 விளைவு என்ட்ரோபி S4 இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப அது வந்து தாக்கிட என்ட்ரோபி விட குறைவா தான் இருக்க போகுது. நாங்க எப்பயுமே என்ட்ரோபி மாற்றத்தை காண்றேன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் காட்டுறேன் இதுல இருந்து தான் ஆரம்பத்தை கழிக்கணும். அப்ப S4 மைனஸ் S3 இவர் தானே கூட, இவர் என்ட்ரோபி தானே கூட, இவர் தான் நல்லா ஈஸியா ஓடி திரிவாரு. அப்ப இவர்
விட கூட. அப்ப இந்த இடம் கூட S3 கூடன்னு சொன்னா இதுல இந்த சின்ன நம்பர் பெரிய நம்பர் கழிக்க மைனஸ் எத்தனை வரப்போகுது. அப்ப என்ட்ரோபி மாற்றம் வந்து குறைஞ்சிக்குது. என்ட்ரோபி மாற்றம் குறைஞ்சிக்குதுன்னு அர்த்தம் சுதந்திரமா செய்யறது குறைஞ்சிக்குது. நீங்க அதுக்கு விருப்பம் இல்லை. தொகுதிக்கு அப்ப அது சேடான ஒரு விஷயம். அப்ப இதையும் இதே மாதிரி காட்டிக்கிறேன். சரியா? இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விளங்கிச்சா? ஓகே. இப்ப இன்னொன்று நான் வரேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன உதாரணங்கள் வந்து இந்த பௌதிக நிலைகளை வச்சு மட்டும்தானே நான் சொன்னேன். இந்த பௌதிக நிலைகள் இந்த திண்மம் திரவமா மாறுறது அந்த மாதிரி இருந்தா மட்டும் பாக்குறது தான் எப்படி பாக்குறதுன்றத நான் சொன்னேன். ஒரு ரியல் தாக்கம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா பௌதிக நிலை மட்டும் இல்லாம வேற தாக்கம் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க எடுத்துக்கிறேன். NH4Cl solid வந்து NH3 கேஸாவும் HCl கேஸாவும் மாறுற ஒரு தாக்கத்தை தான் எழுதிக்கிறேன். இதுல என்ட்ரோபி என்ன நடக்குதுன்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்டே நீங்க இதுல பௌதிக நிலைகளை பாருங்க. NH4Clன்றது ஒரு solid, ஒரு உப்பு கட்டி மாதிரி. NH4Clன்றது உப்பு தானே. இப்போ ஒரு திண்ம உப்பு கட்டி இது நீங்க வெப்பமாக்க கொள்ள என்ன நடக்குதா NH3 கேஸாவும் HCl கேஸாவும் மாறுதான். இவங்க 2 பேரும் கேஸ் ஆயிக்கிறாங்க. இப்ப திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவர்களையும் பார்க்க இந்த இடத்துலயும் பார்க்க இவங்களோட என்ன நடந்துக்கு சுதந்திரமா இயங்குற தன்மை வந்து கூடிக்குதானே. அப்படின்னு சொன்னா இவட என்ட்ரோபி என்ன செஞ்சுக்குது கூடிக்குது. டெல்டா S பிளஸ். விளைவிச்சாது. ஓகே. இப்ப நான் இன்னொரு உதாரணத்துக்கு வரேன். கால்சியம் கார்பனேட் இருக்குது. சரி, கால்சியம் கார்பனேட்டை நான் வெப்பப்படுத்தினா இது வெப்ப பிரிகை தாக்கம் வந்து சரியா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் வருது. இப்ப இதுல என்ட்ரோபி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க என்ன பாப்பீங்க. இதுல முதல்ல பௌதிக நிலைகளை பாப்பீங்க. இங்க சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப விளைவுல சொல்லிடும் வந்துக்குது, கேஸும் வந்துக்குது. சரியா? இப்ப இங்க ஸ்டார்ட்ல தாக்கில வந்து ஒரு சொல்லிட் தான் இருந்துச்சு. விளைவுல போக்குல சொல்லிட் ஒன்றும் கேஸ் ஒன்றும் வந்துக்குது. இதையும் பார்க்க இங்க ஒரு கேஸ் சரி வந்துக்குதானே. அப்படின்னா இவருக்கு இதையும் பார்க்க இவர் அசைற தன்மை கூட, சரியா இயங்குற தன்மை கூட சுதந்திரமா. அதனால இந்த பக்கம் போக போக டெல்டா எஸ் வந்து என்ன செஞ்சுக்கிது கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. அப்ப இது வந்து டெல்டா எஸ் பிளஸ்ன்னு வரும். நான் சொன்னது விளங்கிச்சா? ஓகே. இப்ப இதுல டெல்டா எஸ்ல பெருமானம் இல்லாம தண்ணினாங்கன்னா உங்களுக்கு காணல தானே, விளைவு செய்ய தாக்கி தானே. அப்ப இதையும் கூட்டி இதால கழிச்சுட்டா சரி. அதுதான் இங்க எழுதி இருக்கேன். விளங்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு நான் வரேன். 2SO3 2SO2 O2ன்னு ஒரு தாக்கம் நினைக்கிறாங்க. சரியா? இப்ப இதை நீங்க என்ட்ரோபி மாற்றத்தை பார்க்க போனீங்கன்னா இப்ப என்ட்ரோபி மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க பார்க்க வரீங்க. இதுவும் கேஸ், இதுவும் கேஸ், இதுவும் கேஸ். கேஸ்ல இருந்தது கேஸ்லயே தான் இருக்குது இப்ப. சரியா? இப்ப சுதந்திரத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஏன்னா ஸ்டார்ட்லயே நீங்க கேஸை தான் எழுதுவீங்க. நல்லா ஓடி தெரிஞ்சீங்க. இப்பயும் விளைவாகின பிறகும் கேஸை தான் இருக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல டெல்டா எஸ் எங்களுக்கு அந்த பௌதிக நிலை மாற்றங்களை வச்சு சொல்ல இயலாது. அப்ப நாங்க வேறொரு மெத்தடுக்கு போகணும். சரியா? அது எப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு என்ட்ரோபியை வந்து 4 மெத்தட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த எழுமாற்று தன்மையால அந்த வேர்டை வச்சு ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 3 விஷயத்த வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவ்வளவு நேரம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த சுயாதீனமாக இயங்குறது. இதை நான் வந்து சுதந்திரமானு மாத்துறேன். சரியா? இப்ப இதை வச்சு இந்த இடத்துல இந்த SO2 எழுதின ஒரு தாக்கம் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் டிசோர்டர், அந்த நீட் இல்லாம இருக்கிறதுக்கே ஒழுங்கற்ற தன்மையை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ண இயலும். இந்த இடத்துல எப்படி இப்ப பௌதிக நிலையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாம்.
இப்ப ஸ்டார்ட்ல இந்த தாக்கத்துல அப்படின்னா இந்த தொகுதியில 2 பேர் தான் இருந்தீங்க. இப்ப எத்தனை பேர்? இப்ப 2 பேர் இங்க ஸ்டார்ட்ல இருந்தீங்க. இப்ப எத்தனை பேரா மாறிக்கு? இங்க 2 ஆக்சிஜன் ஒண்ணுக்கு ஒன்று தானே இருக்குது. நீங்க சமப்படுத்தணும் சரியா தாக்கத்தை. 2 மொண்டும் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இருந்தாவா ஒழுங்கா இருப்பாங்க, 3 பேர் இருந்தாவா ஒழுங்கா இருப்பாங்க? 2 பேர் இருந்தா 2 பேர் இருந்தா எங்க கூட நீட் இல்லாம இருக்க போகுது? ஒழுங்கற்ற தன்மை கூட எங்க இருக்கும்? விளைவு பக்கம் இருக்கும். மத்தாக்கள் விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்? ஓகே, அப்ப இந்த பக்கத்துல தான் டிசார்டர் கூட, ஒழுங்கற்ற தன்மை கூட. அப்ப ஒழுங்கற்ற தன்மைக்கு தான் எல்லாரும் பொதுவா விருப்பம் சரியா? அப்ப இந்த பக்கத்துல என்ன நடக்குது? மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கூட தானே ஸ்டார்ட்ல இருந்ததை விட இங்க கூடிக்குது. அப்ப இவங்க ஒழுங்கற்ற தன்மை, ஒழுங்கு இல்லாம இருக்கிற தன்மை கூட. அப்ப இந்த பக்கத்துல டெல்டா எஸ் பிளஸ் கூடுதுன்னு எடுப்பான் சரியா? விளங்கி சரி. ஆமாக்கா. ஓகே, இப்போ எப்பயுமே நீங்க ஒரு தாக்கத்தை தந்தாங்கன்னு சொன்னா அந்த தாக்கத்துல ஆஹ் ஒரு தாக்கம் தந்தாங்கன்னு சொன்னா அந்த தாக்கத்துல டெல்டா எஸ் சரியா? டெல்டா எஸ் காண்றதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ண வேணாம், 2 மெத்தடையுமே ட்ரை பண்ணி பாருங்க. பௌதிக நிலை மாற்றங்களையும் பாருங்க, அதே மாதிரி மூலக்கூறுகள் எண்ணிக்கை தாக்கிலிருந்து விளைவு பக்கம் போக்கல கூடிக்குதா குறைஞ்சிக்குதான்றதையும் பாருங்க சரியா? இப்ப அந்த SO2 தாக்கத்துல லெஃப்ட் சைட்ல எத்தனை மூலக்கூறுகள் இருந்துச்சு, ரைட் சைட்ல எத்தனை மூலக்கூறு? லெஃப்ட் சைட்னா தாக்கி பக்கம் தானே, ரைட் சைட்னா விளைவு பக்கம். மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடிக்குதுன்னு அர்த்தம் அவங்களோட என்ட்ரோபி கூடிக்குதுன்னு தானே. ஏன்னா ஆக்கள் கூட கூட டிசார்டரா இருக்கிறது கூடும். அப்ப அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. அந்த 2ஐயுமே செஞ்சு பாருங்க. இப்ப இந்த கால்சியம் கார்பனேட்ல பாருங்க, கால்சியம் கார்பனேட் சொல்லிட் கால்சியம் கார்பனேட் சொல்லிடா இருந்துச்சு. தாக்கம் நடந்து வெப்ப பிரிகை தாக்கம் நடந்து கால்சியம் ஆக்சைடாகவும் O2 கேஸ் ஆகவும் போச்சு. இப்ப இதை நீங்க பௌதிக நிலை மாற்றங்கள் படி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல சொல்லிடா இருந்துச்சு, போக போக சொல்லிட் ஒன்றும் கேஸ் ஒன்றும் வந்துச்சு. ஸ்டார்ட்ல இருந்ததை விட இப்ப இவர் சுதந்திரமயங்கிறது கூடி தானே இருக்குது. அப்ப அதை வச்சு டெல்டா எஸ் பிளஸ்ன்னு எடுப்பீங்க. ஆனா அதோடய நிப்பாட்ட வாணும். அடுத்த மெத்தட் என்னது? மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிச்சு ஈக்குதான்னு பாருங்க. இந்த பக்கம் எத்தனை மூலக்கூறுக்கு? இதை சமப்படுத்தணும் சரியா? இங்க சமனம் தான் இருக்கு. O2 2 உண்டு, 3 கார்பன் உண்டு, கால்சியம் உண்டு. அப்ப இந்த பக்கம் எத்தனை மூலக்கூறுக்கு? 1. இந்த பக்கம் இங்கே ஒண்டிக்குது, இங்கே இவருக்கு முன்னுக்கு ஒன்று தான் ஒன்று 2. அப்ப இந்த பக்கம் போக போக மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்கு? கூடிக்குது. மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடிக்குதுன்னு அர்த்தம் என்ன? டிசார்டர் கூடிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா டெல்டா எஸ் பிளஸ் என்ட்ரோபி கூடிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதை நீங்க இப்படி மார்க் பண்ணணும். இதை 2ஐயும் வச்சு இப்ப 2ஐயும் வச்சு அவங்களுக்கு இந்த என்ன செய்யணும்? உறுதி செஞ்சு கொள்ள இருந்தேனே ஆன்சர் சரின்னு சொல்லி. அதனால 2ஐயும் வச்சு எப்பயுமே பாருங்க. டெல்டா எஸ் பிளஸ் இது வந்து விளங்கிச்சா? ஓகே, இப்ப இந்த 2 தாக்கத்துக்கும் டெல்டா எஸ் கண்டுபிடிங்க. நான் ரெண்டையுமே வச்சு 2 கண்டுபிடிங்க. விதமா பாக்குறேன். உறுதி செய்யறதுக்கு உறுதி செய்யறதுக்கு இல்ல. இப்ப சம்டைம்